ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழை மரம் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு. இந்த வாழை மரத்தோட அப்டேட் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. நல்ல வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. வாழை மரத்துக்கு 50% தண்ணி இருக்கணும். எப்போவுமே தண்ணி இருக்கணும். மண் உலர்ந்ததுன்னா உடனே நம்ம தண்ணி விடணும். அப்போ தான் அதோட வளர்ச்சி தடைப்படாமல் சீக்கிரமாக வளரும். சரியான காலத்தில் சரியான வளர்ச்சி அடைஞ்சு சரியான பருவத்தில் நமக்கு காய்களும் பிடிக்கும். இப்போ இந்த வாழை மரத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த தண்ணி நம்ம விட்டுட்டு அந்த தண்ணி நமக்கு ரொம்ப ஆவியாயிடும் இந்த வெயிலில். அதுக்காக தான் நான் போன முறை வீடியோவில் இந்த களைச்செடிகள், இந்த தோட்டத்தில் இருக்க களைச்செடிகளை நம்ம ஒரு மூடாக்காக கொடுக்கலாம். அதுவே உரமாகவும் வெயிலுக்கு நல்ல ஒரு உரமாகவும் இருக்கும்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். போன தடவை நான் கொடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ அந்த இடத்துல பாருங்கள், எல்லாமே பாதிக்கு பாதி நல்லா மக்கி உரமாயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் சேமித்து வச்சு இதை நல்லா காய வச்சு தொடர்ந்து கொடுத்துட்டே வரலாம்.